அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 கேண்டோ 3 புக் ஆஃப் பிகினிங்ல த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த வரிகள், கடைசியாக பார்த்த வரிகள் என்ன அப்படின்னா, மன்னர் அஸ்வபதியினுடைய அந்த ஆன்மீக பயணத்துல எப்படி மாறுபட்ட நிலைகளை அவர் அடைகின்றார். ஒரு புறம் அவருக்கு ஒரு உயர் தளங்களை நோக்கி உயர்கின்றார். மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சற்று இரக்கம் காணப்படுகின்றது. ஈவன் அவரிடம் உள்ள அந்த இறைத்தன்மையுடைய வலிமையும் சற்று கீழே இரக்கம் கொள்கின்றது. அவருடைய உணர்வு நிலை பின்னுக்கு தன்னை இழுத்துக் கொள்கின்றது. அந்த முந்தைய நிலைக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்ட பிறகு ஒரு மாறுபட்ட நிலையை அடைகின்றது அந்த ஜீவன். இருந்தாலும் அதனுடைய பழைய நிலைக்கே அது திரும்பிச் செல்ல அது முயற்சிக்கின்றது. இதே அனுபவம் அஸ்வபதிக்கு ஏற்பட்டாலும் அந்த இறைவனுடைய பரம்பொருளினுடைய அந்த தொடர்பு, உயர் தளங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி, இறை சக்தியினுடைய ஒரு அழைத்தலின் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த உணர்வு நிலையை மேலும் அந்த உயர் நிலைக்கு செல்லுமாறு அது பணிக்கின்றது. இந்த உயர் சக்தியை நாடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த யோக பயணத்தில் இந்த உயர் சக்தி கீழிருந்து எழும் அழைப்புக்கு இணங்கி அதனுடைய சக்தி ஒரு பொழிவாக, ஒரு பிரவாகமாக பொழிகின்றது. மீண்டும் அஸ்வபதி அந்த பழைய உயரங்களுக்கு உயருகின்றார். முந்தைய நிலையில் இருந்ததை விட உயரமான இடத்துக்கு செல்கின்றார் என்பதை எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு தடவையும் அவர் உயரும் பொழுது ஒரு உயர்வான ஒரு நிலையை அவர் அடைகின்றார். ஒரு உயரிய மெய்ப்பொருளினுடைய தளத்தில் அவர் இருக்கின்றார், அதை எட்டுகின்றார். அந்த உயர் ஒளி அவரிடம் நீண்ட காலம் அவருள் நிலைத்திருக்கின்றது. இந்த மேலும் கீழுமான இந்த பயணத்துல இந்த பரம்பொருளுடன் ஏற்படக்கூடிய தொடர்பின் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், எவ்வாறு ஒரு வளரும் பிறை, அந்த சந்திரன் எவ்வாறு மெல்ல 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 வளர்கின்றதோ அதே போல அவருடைய ஆன்மன் அதனுடைய ஒரு மகோன்னதம், ஒரு முழுமையை எட்டுகின்றது என்கின்ற வரிகளை பார்த்தோம். கடைசியாக பார்த்த வரிகள் பேஜ் 35, வரிகள் 488 to 491. In this oscillation between earth and heaven, in this ineffable communion's climb, there grew in him as grows a waxing moon the glory of the integer of his soul என்பதுதான் நம் கடைசியாக போன செஷன்ல பார்த்த வரிகளாக இருந்தது. இந்த செஷன்ல நம்ம மேலும் தொடரலாம். இதுல என்ன பகவான் குறிப்பிட வருகின்றார் என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மன் ஒரு இறைப்பொறியாக தோன்றி மெல்ல மெல்ல வளர்கின்றது. பல்வேறு பிரிவுகளின் மூலம் பல்வேறு அனுபவங்களை எதிர்கொண்டு ஒரு ஆன்மீக மனிதனாக ஒரு ஆன்மீக வடிவத்தை அது எடுக்கின்றது. இதில் இந்த பரிணாமத்தில் அந்த ஆன்மனினுடைய இலக்கு எதுவாக இருக்கின்றது என்றால், உண்மையான நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், அது முழுமைத்தன்மையை எட்ட வேண்டும். இன்டெகிரிட்டி, முழுமைத்தன்மை எட்ட வேண்டும் தான் அந்த ஆன்மன் ஆன்மீக பயணத்துல ஒரு ஆன்மனினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த முழுமைத்தன்மை என்பது எல்லா நிலைகளிலும் அது முழுமையை எட்ட வேண்டும். வெறும் ஆன்மீக தளத்தில் மாத்திரமல்ல, அதனுடைய எல்லா பரிமாணங்களிலும் முழுமையை எட்ட வேண்டும். இதை பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் இதை வலியுறுத்துகின்றார்கள். இந்த பூரண யோகத்துல ஒரு மனிதன் அனைத்து விஷயங்களிலும் முழுமைத்தன்மையை எட்ட வேண்டும். வெறும் மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்களில் மாத்திரமல்ல, அனைத்து விஷயங்களிலுமே அவன் அந்த முழுமைத்தன்மையை எட்ட வேண்டும்
என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகின்றார். அதே போல ஒரு ஆன்மனுடைய வளர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லா பரிமாணங்களிலும் அது முழுமையை எட்ட வேண்டும். இதுதான் அசுபதிக்கு நடைபெறுகின்றது. அவருடைய ஆன்மன் எதை எட்டுகின்றது? த க்ளோரி ஆஃப் இட்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய முழுமைத்தன்மையினுடைய மகோன்னதத்தை எட்டுகின்றது. எல்லா பகுதிகளுமே முழுமையாக ஒரு முழு நிறைவை அடைகின்றன. ஏதோ ஒரு பகுதி முழு நிறைவை அடைந்து மறுபகுதி முழு நிறைவை எட்டாத நிலையில் இல்லை. அவருடைய ஆன்மன் முழுமையாக ஒரு முழு நிறைவான நிலையை எட்டுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எந்த விஷயங்கள் எல்லாம் இத்தகைய சித்தியை அசுபதி எட்டுவதற்கு எவையெல்லாம் காரணமாக இருந்தன? அவருடைய ஆன்மன் இந்த ஒருங்கிணைந்த முழுமைத்தன்மையை எட்டுவதற்கு எவையெல்லாம் காரணமாக இருந்தன என்பதை பற்றித்தான் பின்வரும் வரிகளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் விளக்குகின்றார். பேஜ் 35 to 36, பேஜ் 35 to 36, வரிகள் 492 to 497, 6 வரிகளை பார்க்கலாம். A union of the real with the unique, a gaze of the alone from every face, the presence of the eternal in the hours, widening the mortal mind's half look on things, bridging the gap between man's force and fate, made whole the fragment being we are here. வரிகளுக்குள் செல்லலாம். A union of the real with the unique. இங்க 2 விஷயத்தை குறிப்பிடுகின்றார். ஒன்று ரியல், கேபிட்டல்ஸ்ல ரியல் என்கின்றார். ரியல்னா அந்த டிவைன் ரியாலிட்டி, அந்த மெய்ப்பொருள். யுனிக் அப்படிங்கிறார். யூனிக்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மனம், அதான் யூனிக். 2 விஷயங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று அந்த பரம்பொருள், மற்றொன்று தனிப்பட்ட ஆன்மன். இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில என்ன நடைபெறுகின்றது? ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. A union of the real with the unique. யூனிக்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றுதான். ஒவ்வொரு ஆன்மனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக் எமினேஷன் ஆஃப் த ரியல். 2 ஆன்மன் நோ டவுட் ஆன்மன் எல்லாமே அந்த டிவைன் ஸ்பார்க்கா இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மனும் பார்த்தோம் என்றால் பரிணாமத்தில் வெவ்வேறு நிலைகள்ல இருக்கும். 2 ஆன்மன்கள் ஒரே மாதிரி இருக்காது. 2 ஆன்மாக்கள் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா பகவானினுடைய கோட்பாடின்படி அந்த ஆன்மனும் பார்த்தோம் அப்படின்னா பரிணாமத்தில் ஈடுபடுகின்றது. சோல் இன் எவல்யூஷன். சோல் இன் எவல்யூஷன் சொல்லும் பொழுதே வெவ்வேறு நிலைகள்ல தான் ஒவ்வொருவரிடம் உள்ள ஆன்மனும் இருக்கும். சில பேர்கிட்ட ஆன்மன் நன்று வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கும், சில பேர்ல வளரும் நிலையில இருக்கும். ஒவ்வொரு ஆன்மனும் பார்த்தோம்னா அதற்கென்றே ஒரு பிரத்யேகமான உணர்வு நிலையை கொண்டிருக்கும். ஏதோ ஒரு உண்மையை ஒவ்வொரு ஆன்மனும் இந்த பிறவியில் வெளிப்படுத்தும். சோ அசுபதியிடம் என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருடைய ஆன்மன் அந்த மெய்ப்பொருளுடன் ஒன்றுபடுகின்றது. A union of the real with the unique, a gaze of the alone from every face. Gaze என்ன அர்த்தம்? பார்வை. எதனுடைய பார்வை? அலோன். ரியல் அப்படின்னு போன தடவை அந்த டிவைன் ரியாலிட்டி, மெய்ப்பொருளை பகவான் ரியல் என்று குறிப்பிடுகின்றார். இந்த லைன்லயும் பார்த்தோம் அப்படின்னா அலோன் அப்படிங்கிறார். அது தனியே இருக்கின்றது, ஏகமாக தனியே இருக்கின்றது மெய்ப்பொருள். டிவைன் ரியாலிட்டி தான். முதல் வரியில சொன்னதும் டிவைன் ரியாலிட்டி தான், இரண்டாவது சொல்றதும் டிவைன் ரியாலிட்டி தான். அந்த டிவைன் ரியாலிட்டியோடைய வெவ்வேறு நிலைப்பாடுகளை சொல்கின்றார். அங்க மெய்ப்பொருளாக இருக்கின்றது, இங்க தனிப்பட்ட மெய்ப்பொருளாக இருக்கு. எல்லாம் ஒரே டிவைன் ரியாலிட்டி தான். கேஸ் ஆஃப் தி அலோன் ஃப்ரம் எவ்ரி ஃபேஸ். அவருடைய ஆன்மன் அந்த மெய்ப்பொருளுடன் ஒன்றுபட்டது மாத்திரம் அல்லாமல் அவர் காணும் ஒவ்வொரு முகத்திலும்
அந்த மெய்ப்பொருளை அவர் காண்கின்றார். gaze of the alone from every face. அவர் பார்க்கக்கூடிய அனைத்து முகங்களிலும் அந்த பரம்பொருளை தான் அவர் காண்கின்றார். அனைத்திலும் அந்த பரம்பொருளை காண்கின்றார். அதுதான் அர்த்தம் அதுக்கு. The presence of the eternal in the hours. See, பாருங்க, ரொம்ப அற்புதமாக பகவான் இந்த பரம்பொருளினுடைய மூன்றாக வர்ணிக்கின்றார். முதல் வரியில ரியல் அப்படிங்கிறார், இரண்டாவது வரியில அலோன் அப்படின்னு பரம்பொருளை வர்ணிக்கின்றார், மூன்றாவது வரியில த பிரசன்ஸ் ஆஃப் தி இட்டர்னல், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த அவர்ஸ், பரம்பொருளினுடைய வெவ்வேறு நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த வெவ்வேறு நிலைகளை அசுபதி எவ்வாறு எட்டுகின்றார் அதுதான் பார்க்கணும் இங்க. அந்த பரம்பொருளினுடைய எந்த தன்மையுடன் அசுபதி ஒரு ஒருமைத்தன்மையை அடைகின்றார் என்றால், சாஸ்வதமான நிலையுடன், த பிரசன்ஸ் ஆஃப் தி இட்டர்னல் இன் த அவர்ஸ். அசுபதி கழிக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் எதை அவர் உணர்கின்றார்? அந்த பரம்பொருளினுடைய, சாஸ்வதமான பரம்பொருளினுடைய சாநித்தியத்தை அவர் உணர்கின்றார். எல்லாமே வெளிப்படுகின்றது. காலத்திற்குட்பட்ட நிலையில் அவர் உணர்கின்றார். அதுதான் இங்க விசேஷம். காலத்திற்கு உட்பட்ட நிலையில், காலத்திற்கு உட்படாமல் சாஸ்வதமாக இருக்கும் பரம்பொருளினுடைய பிரசன்னத்தை அவர் உணர்கின்றார். காலத்தை கடந்து இருக்கக்கூடிய சாஸ்வதமான அந்த பரம்பொருள் காலத்திற்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அடுத்த வரியில widening the mortal mind's half look on things. நம்மளுடைய வைடனிங் என்ன அர்த்தம்? விசாலம் படுத்துவது. மார்டல் மைண்ட்ஸ்னா மனிதனுடைய மனம். மார்டல்னா மனிதன், அழிவிற்கு உட்பட்ட மனிதன், அவனுடைய மனம். அதனுடைய பார்வை எப்படி இருக்கு? ஹாஃப் லுக், அரைகுறையான பார்வையாகத்தான் இருக்கின்றது. அனைத்தின் மீதும் அரைகுறையான பார்வையை கொண்ட மனித மனம் இங்கு விசாலம் அடைகின்றது, இல்லையா? நம்மளுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முழுமையான பார்வையா இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனா அசுபதி அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலையில், அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளினுடைய ஒரு அனுபவத்தை அவர் அடைகின்றார். அதனால அவருடைய அந்த மனித இயல்பை சார்ந்த மனம் பகுதியான பார்வையை கொண்ட அவருடைய மனம் முழுமையான பார்வையை அடைகின்றது. ஒரு விசாலமான முழுமையான பார்வையை அது அடைகின்றது. மேலும் என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் மேன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஃபேட். இதெல்லாம் அசுபதிக்கு நடைபெறக்கூடிய அனுபவங்கள். பிரிட்ஜிங் த கேப்னு என்ன அர்த்தம்? ரெண்டு இடைவெளியை இணைப்பது. பிரிட்ஜிங்னா ரெண்டு இணைத்தல் அர்த்தம். எந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி இங்கு இணைக்கப்படுகின்றது என்றால், பிட்வீன் மேன்ஸ் ஃபோர்ஸ், மனிதனுடைய சக்தி. இன்னொரு விஷயம் என்ன? ஃபேட். ஃபேட் அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல் எஃப்ல கொடுத்திருக்காரு. மனிதனுடைய சக்தியை சாதாரண எழுத்துக்கள்ல கொடுத்திருக்காரு. நம்முடைய இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய நிலையில நாம் என்னதான் வலிமையாக இருந்தாலும், என்னதான் சக்தியை உடையவர்களாக இருந்தாலும், நம்மளுடைய முயற்சிகள்ல நம் சக்திக்கு மீறிய ஏதோ ஒன்றுதான் விளைவுகளை தீர்மானிக்கின்றது என்பதை நாம் அனைவருமே அறிகின்றோம். இதைத்தான் நாம் விதி என்று குறிப்பிடுகின்றோம். அதனால் என்ன காண்கின்றோம்? நம்முடைய சக்திக்கும் இறுதியில் விளைவை தீர்மானிக்கக்கூடிய அந்த விதிக்கும் இடையில் ஒரு பெரிய கேப், ஒரு பிரிவு இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அசுபதியிடம் அந்த பிரிவு இல்லை. என்ன காரணம் என்றால், அவர் அந்த சாஸ்வதமான அந்த பரம்பொருளை காலத்திற்கு உட்பட்ட நிலையில்
அவர் சித்தியாக அடைகின்றார். ஆதலால் அவரிடம் இந்த பிரிவு என்பது இணைக்கப்படுகின்றது. அவரிடம் அந்த ஃபோர்ஸுக்கும் அவருடைய சக்திக்கும் அந்த விதி எதை தீர்மானிக்கின்றதோ அதற்கும் இடையில் கேப்பே இல்லை. அவர் எதை தீர்மானிக்கின்றாரோ அதுவே, எதை சங்கல்பிக்கின்றாரோ அதுவேதான் விளைவாக மாறுகின்றது. மேட் ஹோல் த ஃப்ராக்மெண்ட் பீயிங் வி ஆர் ஹியர். இதெல்லாம் பண்ணும்பொழுது மேட் ஹோல்னா என்ன அர்த்தம்? மேட் ஹோல், முழுமையாக்கப்படுகின்றது. எது முழுமையாக்கப்படுகின்றது? த ஃப்ராக்மெண்ட் பீயிங், ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜீவன், பகுதியாக இருக்கக்கூடிய மனித ஜீவன் முழுமைத்தன்மையை எட்டுகின்றது. அந்த இடத்துல அசுபதியினுடைய ஒரு பகுதியான ஒரு ஜீவன் ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த ஒரு ஆன்மீக இயல்பை உடைய ஒரு முழுமைத்தன்மையை எட்டுகின்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசுபதியிடம் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி போன லாஸ்ட் வரிகள் என்ன பார்த்தோம்? அவருடைய சோல் ஒரு முழுமைத்தன்மை எட்டுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி முழுமைத்தன்மை எட்டுகின்றது என்பதைத்தான் பகவான் விளக்குகின்றார். எல்லாமே இந்த கேண்டோ ஃபுல்லாவே அசுபதியினுடைய யோகம், அசுபதியினுடைய அந்த ஆன்மன் எவ்வாறு ஒரு முழு நிறைவை எட்டுகின்றது அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 36, வரிகள் 498 to 501. 4 வரிகளை பார்க்கலாம். At last was one a firm spiritual poise, a constant lodging in the eternal's realm, a safety in the silence and the ray, a settlement in the immutable. At last was one a firm spiritual poise. போன செஷன்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஒரு மாறி மாறி இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தோம். மேலே ஆன்மீக பயணத்தில் மேலே ஏறுவது, பின்பு கீழே இறங்குவது, மீண்டும் முந்தைய இருந்த உயரங்களை விட அதிகமாக எட்டுவது, மீண்டும் கீழே இறங்குவது, மீண்டும் உயருவது, அப்படின்னு மேலும் கீழுமான இருக்கக்கூடிய அந்த நிலைகளை, அசுபதிக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை பகவான் வர்ணித்திருந்தார். இறுதியில் என்ன நடைபெறுகின்றது? அட் லாஸ்ட் வாஸ் ஒன். எது இங்கு கைகூடி வருகின்றது என்றால் a firm spiritual poise, ஒரு உறுதியான ஒரு ஆன்மீக ஒரு நிலைப்பாடு. பாய்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலை, ஒரு நிலையை எடுத்தல். எந்த நிலை? ஒரு ஃபேர்ம் ஸ்பிரிச்சுவல் பாய்ஸ் அசுபதிக்கு கிட்டுகின்றது. இந்த மேலும் கீழுமாக மாறுதல் என்பது முடிவுக்கு வருகின்றது. ஒரு உறுதியான ஆன்மீக நிலைப்பாட்டை அசுபதி எட்டுகின்றார். இந்த ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆசிலேஷன்னா இங்கே மாறிக்கொண்டிருக்கும் நிலை. அந்த நிலை அவருக்கு இப்பொழுது நின்று விடுகின்றது. உறுதியான ஒரு நிலையை அவர் எட்டுகின்றார். A constant lodging in the eternal's realm. ஸோ அவருடைய இருப்பு எப்படி எங்கு ஒரு நிலையான ஒரு இருப்பாக இருக்கின்றது என்றால், a கான்ஸ்டன்ட்னா நிலையான, லாட்ஜிங்னா இருப்பு, ஒரு இடத்துல தங்குறது, லாட்ஜிங். இன் தி இட்டர்னல்ஸ் realm, அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய அதனுடைய இடத்துல இருக்கிறார். பரம்பொருளிடையே எப்பொழுதுமே சாஸ்வதமா இருக்கின்றார். அவருடைய உணர்வு நிலை எங்க இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த சாஸ்வதமான பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையில் தான் அவருடைய உணர்வு நிலை இருக்கின்றது. ஸோ இங்கிருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இனிமேல் இல்லை. A safety in the silence and the ray, ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை எட்டுகின்றார். சேஃப்டினா பாதுகாப்பு. எங்க? இந்த சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுக்கிறார். இதுவும் அந்த பரம்பொருள்
சார்ந்த நிலை, பூரண அமைதி. பரம்பொருள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டா பூரண ஒரு நிலையான ஒரு அமைதி இருக்கும் அந்த இடத்துல. அந்த நிலையை அவர் எட்டுகின்றார். அண்ட் த ரே, ரே அப்படிங்கிறதும் கேபிட்டல்ஸ்ல பகவான் கொடுக்கிறார். ரேன்னா அப்படின்னா அர்த்தம் ஒளிக்கதிர். ரே கேபிட்டல்ஸ்ல கொடுக்கறதுனால பகவான் எதை கொடுப்பிடுகின்றார்? அந்த பரம்பொருளினுடைய ஒரு ஒளி பொருந்திய கதிர். ஸோ இந்த ரெண்டு நிலையிலையும் அவர் வந்து ஒரு 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 நிரந்தரமான ஒரு இடத்தை அவர் இடத்தை எட்டுகின்றார். ரெண்டு இடமும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை ஒன்று சார்ந்த நிலைகள், ஆனால் மாறுபட்ட நிலைகள். எப்படி அப்படின்னா, சைலன்ஸ் அப்படிங்கிறது டிவைனுடைய ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட், நிலையான தன்மையை குறிப்பது. த ரே அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்படும் தன்மை, டைனமிக் ஆஸ்பெக்ட சொல்றது. டிவைனுடைய ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட், அதாவது நிலையான தன்மை சைலன்ஸ் அப்படிங்கிறது. அதே டிவைனுடைய மேனிஃபெஸ்டிங் ஆஸ்பெக்ட் எது அப்படின்னா த ரே. ரேனா என்ன அர்த்தம்? வெளிப்படுதல் இல்லையா? அந்த ஒரு ஒளி பொருந்திய வெளிப்பாடாகவும் அந்த டிவைன் இருக்கு. இந்த ரெண்டு நிலையிலையும் பகவான் அந்த அஷ்டபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நிலையிலையுமே அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நிலையை, பாதுகாப்பான ஒரு இடத்தை அவர் இந்த ரெண்டு நிலைகளிலும் அவர் எட்டுகின்றார். டிவைனுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே அவர் பாதுகாப்பான நிலையை எட்டுகின்றார். அதுல வந்து அதிலிருந்து அவருக்கு சரிவு என்பது ஏற்படுவது இல்லை. A settlement in the immutable. எகைன் பகவான் வந்து அந்த பரம்பொருளினுடைய அம்சங்களை வெவ்வேறு அட்ஜெக்டிவ்ஸ் குறிப்பிடுகின்றார். இப்ப இரண்டாவது வரியில இட்டர்னல்ஸ் பார்த்தோம், சாஸ்வதமான பரம்பொருள். சைலன்ஸ், பரம்பொருளினுடைய நித்தியமான ஒரு அமைதி. த ரே, பரம்பொருளினுடைய ஒரு ஒளி பொருந்திய வெளிப்பாடு. இம்மியூட்டபிள் என்ன அர்த்தம்? மாற்றமே அடையாத நிலை, இம்மியூட்டபிள். மாறுதல் என்பதே அதுக்கு கிடையாது, அது வந்து மாற்றங்களே கிடையாது. இது ஒரு நிலை. மாறுதல் அடையக்கூடிய நிலையிலும் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இது மாறுதல் அடையாத நிலை. அங்க வந்து ஒரு செட்டில்டு, அங்கேயே நிலையாக தங்கும் நிலையை இங்க அஷ்டபதி அடைகின்றார். அது வந்து ஒரு மாற்றமே அடையாத நிலை. பேஜ் 36, வரிகள் 502 to 506, 5 வரிகளை பார்க்கலாம். His heights of being lived in the still self. His mind could rest on a supernal ground and look down on the magic and the play, where the God-child lies on the lap of night and dawn, and the everlasting puts on time's disguise. ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். His heights of being lived in the still self. அஷ்டபதி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இருப்புல பல தளங்கள் இருக்கின்றன. பல தளங்கள் அவர் இருக்கிறார். அவருடைய உயர்வான தளங்கள்ல அந்த பரம்பொருளினுடைய ஒரு நிலையான அந்த பரம்பொருளினுடைய ஒரு நிலையான ஒரு இடத்தில் அவர் இருக்கின்றார். அவருடைய அஷ்டபதியினுடைய ஒரு உயர்வான தளத்தில் எதில் இருக்கின்றார் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஒரு சலனமற்ற நிலையில் அவர் இருக்கின்றார். இந்த உயர்வான தளத்துல பரம்பொருள் சலனமற்ற நிலையில் இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து அஷ்டபதி வந்து அவருடைய உயர்வான தளத்தில் எட்டும் பொழுது அதை அவர் எட்டுகின்றார், அஷ்டபதி எட்டுகின்றார். எட்டியவுடன் நடைபெறுகின்றது? His mind could rest on a supernal ground. மைண்ட்னா அவருடைய மனம் வந்து could rest, அந்த இடத்துல அப்படியே ஒரு நிலையான ஒரு 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 இருப்பிடத்தை அது அடைகின்றது. could rest என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அப்படியே நிலையாக தங்கி விடுவது. on a supernal என்ன அர்த்தம்?
உயர் உலகங்களை சார்ந்த டிவைன் அப்படின்னு அர்த்தம். டிவைன் கிரவுண்ட்னா அந்த அந்த அது இருக்கக்கூடிய அந்த இடம். சாதாரண மனிதனுடைய மனம் பார்த்தோம் அப்படின்னா கீழுள்ள நிலைகள்ல இருக்குது. அது மெட்டீரியல் கிரவுண்ட்ல இருக்கு. எர்த்லி நேச்சர், புவி சார்ந்த நிலையில் தான் மனிதனுடைய மனம் இருக்கிறது. ஆனால் அஸ்வபதியினுடைய மனம் எங்க இருக்கின்றது? could rest on a supernal ground. அது இந்த புவி உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள அந்த தளத்தில் அவருடைய மனம் அந்த இடத்தில் வசிக்கின்றது. His mind could rest on a supernal ground and look down on the magic and the play. அந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றது? அங்கிருந்து பார்க்கின்றது. லுக் டவுன்னா பார்க்கின்றது. எதை பார்க்கின்றது? ஆன் தி மேஜிக் அண்ட் த பிளே. மேஜிக்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. பிளேனா ஒரு லீலை. எங்கு நடக்கின்றது இந்த மாய வித்தையும் இந்த லீலையும்? இந்த புவியில் தான் நடக்கின்றது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் மேலுலகங்களுக்கு அவர் மேலுலகங்கள் இருக்கக்கூடிய தளத்தை அவர் எட்டுகின்றார். அந்த இடத்திலிருந்து அவர் பார்க்கின்றார், கீழே பார்க்கின்றார். லுக் டவுன். கீழே பார்க்கும்போது இந்த மாய வித்தையும் லீலையும் நிறைந்த அந்த புவியை அவர் பார்க்கின்றார். இது எத்தகைய ஒரு விளையாட்டு இந்த லீலை இந்த புவியில் நடைபெறுகின்றது? எதை குறிப்பிடுகின்றார் இங்க பகவான் அப்படின்னா, வேர் த காட் சைல்ட் லைஸ் ஆன் த லேப் ஆஃப் நைட் அண்ட் டான். இந்த புவியில் நாம் இருக்கக்கூடிய நிலை, புவியில் இந்த ஆன்மன் இருக்கக்கூடிய நிலை, இதைத்தான் இந்த வரிகள்ல பகவான் குறிப்பிடுகின்றார். வேர் த காட் சைல்ட். காட் சைல்ட் அப்படின்னு பகவான் இங்க எதை குறிப்பிடுகின்றார்? மெய்ப்பொருள் புவியில் முதலில் பார்த்தோம் அப்படின்னா உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையில் இரக்கம் கொள்கின்றது. இன்வல்யூஷன். இரக்கம் கொண்டுள்ள அந்த மெய்ப்பொருள் மெல்ல 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 பரிணாமத்தின் மூலம் வெளிப்படுகின்றது. வெளிப்படுகின்றது. இந்த வெளிப்படக்கூடிய அந்த மெய்ப்பொருளைத்தான் பகவான் இந்த காட் சைல்டு அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே பரம்பொருள் தானே. இங்க பரம்பொருளினுடைய ஒரு பொறிதான் இந்த புவியில் உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையில் இரக்கம் கொண்டு மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ இந்த புவியில பார்த்தோம் அப்படின்னா இந்த மெய்ப்பொருள் எந்த நிலையில் இருக்கின்றது? மெய்ப்பொருள் பரிணாமத்திற்கு உட்பட்டு வெளிப்படும் நிலையில் இருக்கின்றது. வெளிப்படும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளைத்தான் பகவான் காட் சைல்டு அப்படிங்கிறார். ஏன்னா இங்க இருக்கிறது பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் தான். Where the God child lies on the lap of, லேப்னா மடியில. எதனுடைய மடியிலன்னு பார்த்தோம் அப்படின்னா புவியில எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் இருள் இருக்கு, ஒரு பக்கம் விடியல் இருக்கு. நைட் அண்ட் டான். இந்த நைட் அண்ட் டான் அப்படிங்கிறது பகவான் உருவகமாக குறிப்பிடுகின்றார். நைட் அப்படிங்கிறத பகவான் எதற்கு உருவமாக குறிப்பிடுகின்றார் என்றால் ஒரு தெளிவற்ற தன்மை, அறியாமை. டான் என்பது அந்த இறை ஒளி, ஞானம். இந்த புவியில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இந்த இரண்டும் கலந்த நிலையில தான் புவியில நம்ம எல்லாமே இருக்கிறோம். அறியாமையில தான் இருக்கிறோம். அந்த அறியாமை ஞானத்தை நோக்கி செல்லும் அறியாமையாக இருக்கின்றது. முழு அறியாமையில் இல்லை. அறியாமை ஞானத்தை நோக்கி செல்லும் அறியாமையிலாக இருக்கின்றது. எல்லாமே புவியில பார்த்தோம் அப்படின்னா இருமைகளாக இருக்கின்றன, டியூவாலிட்டி. அதனாலதான் இங்க பகவான் அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த புவியை மேலிருந்து அவர் பார்க்கின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த புவியில இத்தகைய ஒரு இருளும் ஒளியும் கலந்த இந்த புவியில் இந்த பரிணாமத்திற்கு உட்பட்ட அந்த மெய்ப்பொருள் மெல்ல மெல்ல பரிணாமத்தின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டு வருகின்றது. அத்தகைய உலகத்தை அவர் மேலிருந்து பார்க்கின்றார் அப்படிங்கிறது பகவான் குறிப்பிடுகின்றார். அண்ட் தி எவர்லாஸ்டிங் புட்ஸ் ஆன் டைம்ஸ் டிஸ்கைஸ். மேலும் இங்க புவியில எது காணப்படுகின்றது? அண்ட் தி எவர்லாஸ்டிங். அகைன் பகவான் கேபிட்டல்ஸ்ல எவர்லாஸ்டிங் அப்படிங்கிற. எவர்லாஸ்டிங் என்ன அர்த்தம்? இட்டர்னல், சாஸ்வதமானது அப்படின்னு அர்த்தம். அழியாத்தன்மை கொண்டதுன்னு அர்த்தம்.
இம்மார்டல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தி எவர் லாஸ்டிங் புட்ஸ் ஆன் டைம்ஸ் டிஸ்கைஸ், காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எதனை மாறுவேடம் பூண்டு இந்த புவியில் இருக்கின்றது? காலம் என்கின்ற அம்சத்தை மாறுவேடத்தை அம்சத்தை மாறுவேடமாக பூண்டு இந்த புவியில் அது இருக்கின்றது. ஸோ காலம் என்பது நம்ம புவியில பார்க்கறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே காலத்திற்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமா இருக்கக்கூடிய பரம்பொருள் காலம் என்கின்ற ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு இந்த புவியில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரு முகமூடிற்கு பின்னால் இருந்து அந்த பரம்பொருள் செயல்படுகின்றது. காலம் என்பதுதான் அதனுடைய முகமூடியாக இங்கு காணப்படுகின்றது. இந்த புவியில் அந்த இறைவனுடைய விளையாட்டுல காலம் என்பதுதான் காலம் என்பதைத்தான் முகமூடியாக அணிந்து கொண்டு அந்த பரம்பொருள் இங்கு லீலையில் ஈடுபடுகின்றது. அப்படின்னா எதை அறிந்து கொள்கின்றோம் என்றால், காலம் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இருப்பு கிடையாது அப்படிங்கிறது அறிந்து கொள்கின்றோம் இல்லையா? டைம் ஹேஸ் நோ இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். டைம் எதனால இருக்கு அப்படின்னா, அந்த காலத்தை கடந்த ஒன்று காலத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி நம்ம எல்லாம் ஃபைனைட் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லைக்குட்பட்ட அம்சங்களாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் காணப்படுகின்றான். எது எல்லைக்குட்பட்ட அம்சத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த இன்ஃபினிட் பரம்பொருள் தான் எல்லைக்குட்பட்ட வடிவமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அப்படின்னா அது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லைக்குட்பட்ட விஷயம் இருக்க முடியாது. அதே போலத்தான் இங்க காலம் என்பதும் காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றதின் வெளிப்பாடாக இந்த புவியில் காணப்படுகின்றது. சாஸ்வதமான பரம்பொருள் காலம் என்கின்ற அமைப்பின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த புவியில். இந்த கருத்தை தான் பகவான் இதையெல்லாம் பார்க்கிறார் அவர். மேலேந்து அசுபதியினுடைய பார்வை மேலிருந்து கீழ் நோக்கிய பார்வை இதையெல்லாம் பார்க்கின்றது. அடுத்தது வரி 507 to 511, page 36, 507 to 511, 5 வரிகளை பார்க்கலாம். To the still heights and to the troubled depths his equal spirit gave its vast ascent, a poised serenity of tranquil strength, a wide unshaken look on time's unrest, faced all experience with unaltered peace. To the still heights and to the troubled depths. அவருடைய அசுபதியுடைய எட்டிய நிலையில ஒரு அமைதியான நிலையை அவர் எட்டுகின்றார். ஆன்மனில் காணப்படும் ஒரு அமைதியான நிலையை அவர் எட்டுகின்றார். அது அவருக்கு இருவித அனுபவத்தையும் சமமாக கொடுக்கின்றது. எந்த இருவித அனுபவங்கள் அவர் கொடுக்கின்றது? ஒரு உயர் நிலையில், உயர் தளங்களில் உள்ள அனுபவம், ஸ்டில் ஹைட்ஸ். ஸ்டில்னா இங்க என்ன அர்த்தம்? அமைதியான அர்த்தம். உயர் தளங்களில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த உயர் தளங்களினுடைய அனுபவம் கிட்டுகின்றது. அதே சமயம் அவருக்கு அந்த இடத்துல எல்லாமே அமைதிதான். அதே சமயம் டு த ட்ரபிள்டு டெப்த்ஸ், கீழே ஆழத்துல என்ன இருக்கு? ஒரு சலனம் இருக்கின்றது இல்லையா? இங்க அமைதி காணப்படுவதில்லை. எல்லாமே ஒரு அமைதி அற்ற நிலை. ட்ரபிள்டுன்னு என்ன அர்த்தம்? இங்க அமைதியற்ற நிலையில் உள்ள ஆழங்கள் அப்படிதான் அர்த்தம். இங்க மேல இருக்கக்கூடிய அமைதியான நிலை, கீழே பாக்குறோம் அப்படின்னா இந்த உலகத்துல அமைதியற்ற நிலை, அமைதியற்ற ஆழங்கள். இது ரெண்டையும் அவர் சமமாக பார்க்கின்றார். இது குறித்த 2 அனுபவங்களையும் அவர் சமமாக பார்க்கின்றார். His equal spirit gave its vast ascent. அவருடைய அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அதனுடைய ஒரு ஒப்புதல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாறுபட்ட அனுபவங்களை அது சமமாக ஏற்றுக்கொள்கின்றது. எதையும் அது விளக்குவது கிடையாது. இது ரெண்டுமே, அது எந்த 2 விஷயங்களையுமே அது சமமாக ஏற்றுக்கொள்கின்றது. ஈக்குவல் ஸ்பிரிட்னா சமநிலையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆன்மன் gave its vast ascent. அசென்ட்னா என்ன அர்த்தம்? ஒப்புதல். வாஸ்ட் அசென்ட்னா அனைத்தையும் உள்ளடக்கிய நிலையில, எதையும் விளக்குவது கிடையாது. வாஸ்ட் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அதான் அர்த்தம். அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒப்புதலை அனைத்திற்கும் அது வழங்குகின்றது. ஏன்னா அவருடைய உணர்வு நிலையை பார்த்தோம் அப்படின்னா,
ஒரு பறந்து விரிந்து விசாலமான நிலையில் இருக்கின்றது. லிமிட்டடா இல்ல. லிமிட்டடா இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை தான் அது ஏற்றுக்கொள்ளும். ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்ளும். இன்னொரு விஷயத்தை அது விலக்கிவிடும். இங்க அப்படி கிடையாது. அனைத்தையும் அது சமமாக ஏற்றுக்கொள்கின்றது. A poised serenity of tranquil strength. அவருடைய வலிமையை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அது எப்படி இருக்கு? A poised serenity. பாய்ஸ்னா நிலையாக ஒரு ஸ்டேட், ஒரு நிலையை எடுத்துக்கொள்வது. அந்த நிலையில ஸ்டெடியா இருக்கிறது. அதுதான் பாய்ஸ்ட். நிலை குலையாமல் ஸ்டெடியாக இருப்பது. அதுதான் பாய்ஸ்ட். செரீனிட்டினா அமைதியாக இருப்பது. ட்ராங்குவில் என்ன அர்த்தம் அப்படின்னா, செரீனிட்டினா ரெண்டுக்கு செரீனிட்டி, ட்ராங்குவில் ரெண்டும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான். இந்த ட்ராங்குவில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ராங்குவில் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகின்றது என்றால், அந்த இடத்துல வந்து அமைதி என்பது நிலை குலையாது. ட்ராங்குவிலா இருக்கும். அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கும். அமைதி சற்றும் நிலை குலையாத அமைதி. அதனுடைய வலிமை. நம்ம அது இது எப்படி அவர் கிட்டுகின்றது என்றால், அவர் இந்த சாஸ்வதமான நிலையில் இருக்கின்றார். பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால, அவருக்கு இத்தகைய ஒரு வலிமை அவருக்கு கிட்டுகின்றது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வலிமை கிட்டுகின்றது. ஒருவர் அமைதியாக இருக்கும் பொழுது தான் அவருக்கு வலிமை கிட்டும். பரபரன்னு அமைதியை இழந்திருக்கும் போது வலிமை கிட்டாது. அமைதியில தான் வலிமை. ஏன்னா காலத்திற்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமான நிலையில் இருப்பதனால அவருக்கு இந்த வலிமை கிட்டுகின்றது. காலத்திற்கு உட்பட்ட நிலையில் செயல்படும் பொழுது என்ன நடைபெறும் நமக்கு? ஒரு படபடப்பு, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஆனா அவருக்கு அவ்வாறு இல்லை. A wide unshaken look on time's unrest. அவர் எதை பார்க்கின்றார்? அவருடைய விசாலமான பார்வை, a wide unshaken look. எதனாலும் பாதிக்கப்படாத அவருடைய பார்வை. எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அன்ஷேக்கன் லுக் ஆன் டைம்ஸ் அண்ட்ரஸ். கீழே வந்து ஏன்னா அவருடைய நிலை சாஸ்வதமான நிலை. அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காலத்திற்குட்பட்ட விஷயங்கள். காலத்திற்குட்பட்ட விஷயங்கள் எதை பார்க்கின்றார்? எல்லாமே வந்து ஒரு அமைதியற்ற நிலையில இருக்கின்றது. எல்லாமே வந்து காலத்தினுடைய சுழற்சியில பரபரன்னு இருக்கு. டைம்ஸ் அண்ட்ரஸ். ஆனால் அவருடைய பார்வை வந்து எப்படி இருக்கு? இதனால எல்லாம் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. அனைத்தையும் தழுவி, அனைத்தையும் புரிந்து கொண்டு உள்வாங்கி ஒரு அமைதியான நிலையில் இருக்கின்றது. காலத்தினுடைய அந்த இயக்கத்தில், காலத்தினுடைய அந்த சுழற்சியில் அவர் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். இப்ப நாமெல்லாம் வந்து காலத்திற்கு உட்பட்டு இயங்குபவர்கள். ஒரு நேரம் வந்து நம்ம அமைதியா இருப்போம், அடுத்த நேரம் வந்து அமைதியை இழந்து இருப்போம் இல்லையா? ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கிறார். அன்ஷேக்கன் லுக் அப்படிங்கிறாங்க. faced all experience with unaltered peace. இப்போ மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் faced all experience, அனைத்து அனுபவங்களையும் எதிர்கொள்வது எப்படி? with unaltered peace. சற்றும் மாறுதல் அடையாத அமைதி. அன்ஆல்டர்ட்னா அந்த அமைதியினுடைய நிலையில் சற்றும் குலைவே ஏற்படுவதில்லை. ஒரு நிலை குலையாத அமைதி. அந்த அமைதியுடன் தான் அவர் அனைத்து அனுபவங்களையும் எதிர்கொள்கின்றார். சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் எப்படி நம்ம பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம். ஒவ்வொரு அமைதியும் பார்த்தோம், ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுடைய அமைதியை வந்து வெவ்வேறு நிலைக்கு. சில அனுபவங்கள் வந்து அமைதியை குலைக்கின்றது, சில சமயம் நமக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது, சில சமயம் துயரத்தை அடைகின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது? நம்மளுடைய உளச்சமநிலை பாதிக்கப்படுகின்றது. அவருக்கு அப்படி கிடையாது. எல்லா அனுபவத்தையும் அவர் எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என்றால், சற்றும் நிலை கொலையாத அமைதியுடன் எதிர்கொள்கின்றார். அன்ஆல்டர்ட் பீஸ். பேஜ் 36, வரிகள் 512 to 516. 5 வரிகளை பார்க்கலாம். Indifferent to the sorrow and delight, untempted by the marvel and the call, immobile it beheld
the flux of things, calm and apart, supported all that is. His spirit's stillness helped the toiling world. இது எல்லா யோகிகளுக்கும் பொருந்தும், குறிப்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு பொருந்தும். எப்படி அவங்கெல்லாம் வந்து உலகத்திற்கு உதவி புரிகின்றார்கள். நினைச்சிட்டு இருக்கிறோம் யோகிகள்லாம் வந்து எங்கேயோ தனிமையில் இருக்கிறாங்க, உலகத்திற்கும் உலக நிகழ்வுகளிலிருந்து தொடர்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒரு உலக நிகழ்வுகளில் வேறு விதமாக மறைமுகமாக பங்கேற்று அவர்களுடைய நிலைகுலையாத ஒரு அமைதியின் மூலம் உலகத்திற்கு அவர்கள் உதவுகின்றார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் நிரோத்பரன் கேட்கின்றார், பூரண யோகம் என்பது உங்களை போன்றவர்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தனியாக நீங்கள் உங்கள் அறையில் இருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். உலக வாழ்வினுடைய ஏற்ற இறக்கங்கள் எங்களை பாதிக்கின்றன. எங்களால் எவ்வாறு இந்த யோகத்தை பயிற்சி செய்வது என்பது சாத்தியம் என்கின்ற கேள்வியை நிரோத்பரன் சற்று உரிமை எடுத்துக்கொண்டு பகவானிடம் கேட்கின்றார். இந்த நிரோத்பரனுக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் இடையில் உள்ள அந்த தகவல் தொடர்பு ஒரு புத்தகமாக வந்துள்ளது. கரஸ்பாண்டன்ஸ் வித் நிரோத்பரன். நிரோத்பரனுடைய கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தன் வந்திருக்கு. அதை படிச்சு பார்த்தா தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். எல்லா விஷயங்களையும் கேட்கிறார், பதில் சொல்றார். அதுக்கு வந்து பகவான் பதில் கூறுகின்றார், யார் சொன்னது நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்ட்டு? நான் வந்து தனியா ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் உலக நிகழ்வுகளில் நான் மிகவும் தீவிரமாக பங்கேற்கின்றேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னை பாதிக்கின்றன. அதில் நான் தலையிடுகின்றேன், என்னுடைய சக்தியை பிரயோகிக்கின்றேன். எங்கெல்லாம் என்னுடைய தலையீடு தேவைப்படுகின்றதோ அங்கு தலையிட்டு உலக நிகழ்வுகளின் போக்கை நான் மாற்றி அமைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதனால யோகிகள் வந்து தனியே இருப்பவர்கள் கிடையாது. அவ்வாறு தோன்றினாலும் ஏன்னா அவங்களுடைய உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் வந்து பிரபஞ்சத்தினுடைய கான்சியஸ்னஸோட 2 கலந்து இருக்கும். அவங்களுடைய உணர்வு நிலைக்கு வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த நிலை இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மாதிரி இருக்கு, அதோட அந்த எல்லையில் இருக்காது. காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்கின்ற ஒரு பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை தழுவியதாக இருப்பதனால அவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களை பாதிக்கும். நம்மை விட அவர்களுக்கு அதிகமாக பாதிக்கும். இப்ப இந்த கருத்தை தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். indifferent to the sorrow and delight. இப்போ அசுபதி இருக்கக்கூடிய நிலையை நம்ம நல்லா பார்த்துட்டோம். சாஸ்வதமான நிலையில் இருக்கின்றார். காலத்தினுடைய சுழற்சி, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் அவரை பாதிப்பது இல்லை. நிலையான ஒரு அமைதியில் இருக்கின்றார். அதன் மூலம் வலிமையை பெற்றுள்ளார் என்றெல்லாம் பார்த்துட்டோம். அதனால அவருக்கு வந்து எதையும் அவரை பாதிப்பதில்லை. he is indifferent to the sorrow and delight. துன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இவை எவற்றினாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலைதான் indifferent to the sorrow and delight. Untempted by the marvel and the call. இந்த உலகத்தில் இருந்து, உலக நிகழ்வுகளில் இருந்து நிகழக்கூடிய எதுவுமே, எந்த அற்புதமுமே, எந்த விஷயமுமே அவரை ஈர்ப்பது கிடையாது. அன்டெம்ப்டட், எதனாலும் அவர் ஈர்க்கப்படாமல் இருக்கின்றார். பை த மாவல்னு எந்த அற்புதமான சாதாரண மனிதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதன் பால் ஈர்க்கப்படுகின்றோம். சில விஷயங்களினுடைய அழைப்பின் காரணமாக நாம் ஈர்க்கப்படுகின்றோம். அதுதான் மாவல் அண்ட் த கால்னா கீழ்வுள்ள நிலையில் இருந்து நம்மை நோக்கி எழும்
அழைப்புகள், அதான் அர்த்தம். கீழுள்ள நிலையிலிருந்து நம்மை நோக்கி எழும் அழைப்புகள், கால். இதெல்லாம் அவரை பாதிப்பது கிடையாது. அவர் தன்னை இதிலெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்வது இல்லை. அன்டெம்ப்டட். இம்மொபைல் இட் பிஹெல்ட் த ஃப்ளக்ஸ் ஆஃப் திங்ஸ். இம்மொபைல் என்ன அர்த்தம்? எதனாலும் சற்றும் ஒரு சலனப்படாமல் அசையாத நிலையில் இருப்பது இம்மொபைல். இட் பிஹெல்ட் த ஃப்ளக்ஸ் ஆஃப் திங்ஸ். பிஹெல்ட்னா அனைத்திற்கும் பின்னால் இருந்து ஆதரவாக இருப்பது. ஆனால் ஃப்ளக்ஸ்னு என்ன அர்த்தம்? அதனுடைய போக்கு, அதனுடைய இயக்கம், விஷயங்களினுடைய நிகழ்வு, இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பின்னிருந்து அதற்கு ஆதரவாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பது. இதுதான் விஷயம். அதாவது இம்மொபைல் இட் பிஹெல்ட் த ஃப்ளக்ஸ் ஆஃப் திங்ஸ். ஃப்ளக்ஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓட்டம், ஓட்டம், விஷயங்கள், நிகழ்வுகளினுடைய ஓட்டம். இந்த நிகழ்வுகளினுடைய ஓட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு ஆதரவாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பது. அவருடைய ஆன்மன் அமைதியாக இருக்கின்றது, அதே சமயம் பாதிக்கப்படாமல் தனியே இருக்கின்றது. அதிலிருந்து சம்பந்தப்படாமல் விலகி இல்ல, அதே சமயம் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. சம்பந்தப்பட்டு இருக்கின்றது, ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. அதுதான் விஷயங்க. அலூஃப் அப்படிங்கிறது சொல்லல பகவான். இட் இம்மொபைல் அப்படிங்கிறது அலூஃபா இல்ல. இட் பிஹெல்ட் த ஃப்ளக்ஸ் ஆஃப் திங்ஸ். காம் அண்ட் அபார்ட், சப்போர்ட்டட் ஆல் தட் இஸ். அது அமைதியாக இருக்கின்றது, அப்பார்ட் அதிலிருந்து விடுபட்டும் இருக்கின்றது, அதே சமயம் அனைத்திற்கும் ஆதரவாக இருக்கின்றது. அதுதான் இங்க விசேஷம். பூரண யோகத்துல பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் இது. நம்ம உலக நிகழ்வுகளிலிருந்து நம்ம விலக தேவையில்லை. அதே சமயம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஸ்பிரிட், அதிலிருந்து உலக நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது நாம் அனைத்தையும் வலிமையாக எதிர்கொள்ள முடியும். அதனுடைய பாய்ஸ், அந்த நிலையிலிருந்து அனைத்தையும் எதிர்கொள்ளணும். அதைத்தான் பகவான் இன்டெகிரல் யோகால அதான் சொல்றாங்க. பாரம்பரியத்துல உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனுடன் இரண்டு கலந்து அதிலேயே லயித்து விடுவது, வெளி உலகத்திலிருந்து தொடர்பை முற்றிலுமாக விலக்கிக் கொள்வது பாரம்பரிய யோகத்துல வலியுறுத்தப்படுவது. பூரண யோகத்துல அப்படி கிடையாது. ஆன்மனுடனும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அதே சமயம் அது தொடர்பு இருந்து கொண்டே புற உலகில் நாம் செயல்படுவது, அதுதான் பூரண யோகம். அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். உலகம் ஸ்பிரிட்ஸ் ஸ்டில்னஸ் தான் அவருடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனினுடைய ஒரு பூரண நிலையான தன்மை, ஒரு சலனமில்லா தன்மை. எதற்கு உதவுகின்றது? ஹெல்ப் தி டாய்லிங் வேர்ல்ட். உலகம் எப்படி இருக்கு? வெளியில உலகம் அது நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகளில் அது உழன்று கொண்டு இருக்கின்றது. அத்தகைய உலகத்திற்கு அவருடைய ஆன்மனினுடைய ஒரு நிலையான தன்மை உதவி புரிகின்றது. உலகம் என்பது போராட்டத்தில் இருக்கின்றது. அவர் மேலிருந்து பார்க்கின்றார். அவருடைய ஆன்மனினுடைய ஒரு அமைதியான நிலையிலிருந்து பார்க்கின்றார். அமைதியான நிலையில் அவருடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். அந்த நிலையிலிருந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் உலகத்தை பார்க்கின்றார். அனைத்திற்கும் ஆதரவாக இருக்கின்றார். அவரிடம் இருந்து எழக்கூடிய ஒரு உதவி புரியும் ஒரு அதிர்வலைகள், ஹெல்ப்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் அவரிடமிருந்து தொடர்ந்து எழுது கொண்டே இருக்கின்றன. அது உலகத்திற்கு உதவி புரிகின்றது. ஏன்னா அவர்கள் இந்த யோகிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்ம சக்தியினுடைய ஒரு குவிப்பாக இருப்பார்கள். எல்லாமே கான்சென்ட்ரேட்டட் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய தபஸ் காரணமாக அவர்களிடம் எது காணப்படும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை அவர்களிடத்த பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கும். அது எப்பொழுதும் அதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் அந்த சூழலில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு உதவி புரிந்து கொண்டே இருக்கும். அவர்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு அமைதியான எண்ணம், ஒரு வலிமை, இதெல்லாம் புற உலகில் தோன்றக்கூடிய அந்த ஒரு ஒரு அமைதியற்ற
நிலைக்கு உதவும் வகையில் செயல்படும். இந்த கருத்தை தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இது அசுபதிக்கு இந்த நிலைமை ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிட்டாலும், இந்த நிலைமை உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் அவர் அசுபதிக்கு ஏற்படும் அனுபவங்களாக இங்கு நம் முன் வைக்கின்றார். ஸோ அவருடைய இது சாவித்ரி என்பது நத்திங் பட் அவருடைய யோகிக் பயோகிராஃபி. வெளி உலகத்தில் அவர் நடந்த விஷயங்களே அவருடைய வாழ்க்கை வரலாக வடித்துள்ளார்கள். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய யோக அனுபவத்திலே என்னென்ன நடைபெற்றது என்பதை சாவித்திரியில் அவர் கவிதை வடிவில் அவர் வடித்துள்ளார். இதன் மூலமாக நம்ம எதை அறிந்து கொள்கின்றோம் என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்டுள்ள அந்த அனுபவங்களைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். நாம் இத்துடன் இந்த செஷனை நாம் முடித்துக் கொள்ளலாம். மேற்கொண்ட வரிகளை நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே நைட் இதே நேரத்திற்கு நம்ம பார்க்கலாம்.